ஸோ ஏர் ட்ரீட்மெண்ட்னாலே பிஆர்பி 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 அப்படி என்னதான் இருக்குது அந்த பிஆர்பியில்? எப்போ என்ன ஏர் ஃபால்னு பார்த்தாலுமே பிஆர்பி பற்றி தான் எல்லாரும் பேசுகிறோம். ஸோ பிஆர்பி அப்படின்றது ஒன்றுமே இல்லை, உங்களோட ஓன் பிளட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஏன் எங்களோட ஓன் பிளட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணோம், நம்ம பாடியிலே தான் அந்த பிளட் இருக்கே அப்படின்ற கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்புக்கு தேவையான பிளட் சப்ளை கிடைக்கலன்னும் போது தான் உங்களுக்கான ஏர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கேல்புக்கு ஏன் தேவையான ஒரு பிளட் சப்ளை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்டி பிளாக்கர். ஸோ இந்த டிஹெச்டி பிளாக்கர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்கேல்பில் ஏருக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களோட ஏர் தின் ஆகிறது இல்லை ஏர் ஃபால் ஆகிறது இது எல்லாமே நடக்கும். ஸோ இதனால தான் உங்களோட ஓன் பிளட்டை வித்ட்ரா பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அந்த பிளாஸ்மா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கோல்டன் லிக்விட். ஸோ இதில் நம்மளோட ஓன் பாடி க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் தான் உங்களோட ஏர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால தான் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஏர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பிஆர்பி ஏர் ட்ரீட்மெண்ட் வேணும்னா நம்மளோட வெல்டூர் பிரான்ச் அட்வான்ஸ் க்ரோ ஏர் கிளினிக்கை விசிட் பண்ணி உங்களோட பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க.